ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் குஹாலயம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கனடாவோட நம்ம பேக்யார்ட் கார்டனிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக நாம் ஆசையாக வளர்த்த செர்ரி டொமேட்டோ இப்போது பல நல்ல பழங்களை தந்திருக்கு. அதை இன்னைக்கு எப்படி ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு நீங்களே பாருங்கள். கனடாவை பொறுத்த வரைக்கும் வெயில் காலம் அப்படிங்கிறது ரொம்பவே விலை மதிப்பானது. இந்த குறுகிய காலத்துக்குள்ள நம்ம செடிகளை எப்படி காப்பாற்றுறது, என்ன மாதிரியான உரம் வைக்கிறது, எப்படி தண்ணீர் ஊற்றுறதுங்கிறதுல ஒரு சின்ன ஆர்வம் இருந்தால் போதும். நம்ம வீட்டிலேயே இப்படி சூப்பராக காய்கறிகளை அறுவடை செய்யலாம். எந்தவித ரசாயன கலப்பும் இல்லாமல், பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இல்லாமல் நாம்ளே நம்ம கையால் விளைவிக்கிற காய்கறிகளோட சுவையே தனிதான். இப்போ பாருங்க, நம்ம செர்ரி டொமேட்டோ செடியில் எந்த அளவுக்கு தக்காளி பழுத்து தொங்குதுன்னு. ஒவ்வொன்றும் அப்படியே பளபளன்னு கண்ணாடி மாதிரி இருக்கு. இதை கிள்ளும்போது கிடைக்கிற அந்த சத்தமும் அந்த வாசனையும் இருக்கே, அது வார்த்தைகளால் சொல்ல முடியாது. பழங்களை மட்டுமே பார்த்து பறிக்கிறது ரொம்பவே முக்கியம். அப்பதான் அடுத்தடுத்த பழங்களும் சீக்கிரமாக வளரும். பார்த்தீங்களா, செர்ரி டொமேட்டோஸ் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதை அப்படியே சாலட்டில் சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை பாஸ்தா பீஸா மாதிரியான உணவுகளுக்கு சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இயற்கையோடு இணைந்திருக்கும் போது கிடைக்கிற இந்த நிம்மதியே தனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். உங்களோட பேக்யார்டில் நீங்கள் என்ன மாதிரியான செடிகள் வளர்க்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவை கொடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.